சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 31/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி மதியம் 2:15 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் மாலை 4:10 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் வைகாசி அனுஷம் அல்லவா, ஆக இன்றைய தினம் மகா பெரியவா ஜெயந்தி அப்படிங்கிறத எல்லாருமே விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கா. நாமும் நம்ம நேயர்களுக்காக நினைவூட்டுகிறோம். ஆக இன்றைய தினம் மகா பெரியவாளை அவசியம் எல்லோரும் வணங்க வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அதிதி அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன அதிதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திதியற்ற நாள், சார்த திதி என்பது இன்றைய தினம் கிடையாது. அதாவது இன்றைக்கு பார்த்தோம்னா இந்த பௌர்ணமி மற்றும் தேய்பிரை பிரதமை இரண்டும் ஒன்றாக கலந்திருக்கும் இந்த நாளிலே. ஆக பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வந்து நேற்றைய தினமே அது சார்த திதிங்கிறது முடிஞ்சு போயிருக்கும். தேய்பிரை பிரதமை திதிக்கான சார்த்தம் என்பது நாளைக்குத்தான் நடக்கும். இந்த நாளானது ஒரு தேதியற்ற நாள் அப்படிங்கிறதுனால இது வந்து திதி செய்வதற்கு உகந்த நாள் இல்லைங்கிறதுனால இது அதிதி அப்படிங்கிற மாதிரியே கொடுத்திருப்பா. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது என்பது நம்முடைய பழக்கத்திலே இருந்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:28 சந்திர உதயம் என்பது மாலை 6:36 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:52 முதல் 6:28 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:06 முதல் 1:41 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:17 முதல் மாலை 4:52 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:50 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சில சிரமங்களை பற்றிய ஒரு கதையாக கூட எடுத்துக்கலாம். இதுல பார்த்தோம்னா ஒரு ஊர்ல ஒரு ஒரு வியாபாரி இருந்தானாம். அந்த வியாபாரி பார்க்கும்பொழுது அவன்கிட்ட வந்து ஒரு வண்டி மாடு அப்படிங்கிறத வச்சிருக்கா. வண்டி மாடுகள் வச்சிருக்கா, ஒரு வண்டியை வச்சிருக்கா, மாடுகளை வச்சிருக்கா. அந்த வண்டியில தான் நிறைய மூட்டைகள் எல்லாம் ஏத்திட்டு போய் ஒவ்வொரு நாளுமே சந்தையில போய் இந்த வியாபாரத்தை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பானாம். இப்படி ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாடுகள் வந்து ஒரு நாள் அவன்கிட்ட பேசுறது, இந்த வண்டி மாடுகள் ரெண்டு அவன்கிட்ட ஒரு நாள் பேசுறது, அவன்கிட்ட கேட்கறது, கிட்டத்தட்ட நாங்க ஒரு வருஷத்துக்கு மேல அவன்கிட்ட உழைச்சிட்டு இருக்கோம், நீ ஒரு வருட காலமாக ஒரே புல்லுக்கட்டை தான் போட்டுட்டு இருக்க, அந்த புல்லுக்கட்டை போட்டு எங்க 2 பேரையும் பிரிச்சுக்க சொல்ற, நாங்க 2 பேரும் அதை பிரிச்சு சாப்பிட்றோம், எங்களுக்கு அது போறல, கொஞ்சம் சேர்த்து நீ புல்லுக்கு போடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சொல்ற, நீங்க என்ன பெருசா உழைச்சிடுறீங்க, பக்கத்து வீட்டு மாடு பார்த்தோம்னா அது 25 மூட்டையை ஒரு நாளைக்கு சுமந்துட்டு போறது, ஆனா நீங்க வெறும் 20 மூட்டைகளை தான் சுமந்துட்டு வரீங்க, நீங்க வந்து 25 மூட்டையா சுமந்துட்டு வாங்க, நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு இந்த மாடுகளும் 25 மூட்டைகளை சுமக்க தொடங்குகிறதாம். 25 மூட்டைகளை சுமக்க தொடங்கும் போது இந்த மாடுகளுக்கு தெரியல, பக்கத்து வீடு மாடு சுமக்கிறது வந்து வெறும் பஞ்சு மூட்டை அப்படிங்கிறது தெரிவிக்கல, நம்ம வந்து அரிசி மூட்டையை சுமக்கிறோம்,
அந்த மாடு வந்து பஞ்சு மூட்டை தானே சுமக்குது, அது 25 மூட்டையை சுமக்குதுங்கிறத இது பாக்குதே தவிர அது என்ன மூட்டைங்கிறது இந்த மாடுகளுக்கு தெரியல. இந்த மாடுகளும் கஷ்டப்பட்டு 25 மூட்டையை டெய்லி சுமந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு சந்தைக்கு. இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கு. 6 மாசமா ஆயிடுச்சு, 1 வருஷமா ஆயிடுச்சு, ஏத்தி தர்ற மாதிரி தெரியல. இவன் இன்னும் கொஞ்சம் ஏத்தி புல்லு கட்டு போடுற மாதிரி தெரியல. மறுபடியும் இந்த மாடுகள் எல்லாம் கேட்கறது, நீங்க 6 மாசம் கழிச்சு பார்க்கலான்னு சொன்னீங்க, இப்ப வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், 1 வருஷ காலமாக நாங்க 25 மூட்டைகளை சுமந்துட்டு வந்துட்டு இருக்குமே, இப்பயாச்சும் கொஞ்சம் புல்லு கட்டு சேர்த்து போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொன்னானா, ஆமா ஆமா, நீங்க நல்லா கஷ்டப்பட்டு தான் உழைச்சிருக்கீங்களா, ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அதிகப்படியான பாரத்தை சுமந்து 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 என்னுடைய வண்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப நான் வண்டியை மாத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்க. அதனால இப்ப வண்டிக்கு என்னால செலவு பண்ண வேண்டி இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, வண்டிக்கு நான் செலவு பண்ணி புது வண்டி மாத்திடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டானாம். சரியும் புது வண்டியை மாத்திட்டா. முதலாளியோட கஷ்டம் புரியுது மாடுகளுக்கு. சரி, அவன் புதுசா வண்டி மாத்தணும்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு புது வண்டியை மாத்திட்டான். புது வண்டி மாத்திட்டு மறுபடியும் இந்த 2 மாடுகளும் வந்துருது. திரும்ப அதே மாதிரி 25 மூட்டைகளை சுமந்துட்டு போறது. அப்படியே போயிட்டு கரெக்டா 6 மாசம். ஏன்னா இவனுக்கு 6 மாசங்கிறது இவன் ஞாபகப்படுத்தினாதான் இவன் அதிகமா ஏத்தி தருவான். இவன் நிச்சயமா வந்து 1 வருஷம் ஆனாலும் சும்மா தான் இருப்பான்னு சொல்லி மாடுகளுக்கு புரிஞ்சு போச்சு. கரெக்டா 6 மாசம் ஆன உடனே கேட்கறது, புதுசா வண்டி மாத்திட்டீங்க, 6 மாசமா ஆயிடுச்சு, இப்ப பண்றேன்னு சொன்னீங்க தானே, இப்பயாச்சும் பண்ணுங்களேன், எங்களுக்கு இன்னொரு புல்லு கட்டு எக்ஸ்ட்ராவா கொடுங்களேன் இந்த 2 மாடும் கேட்கறது. அப்ப இவன் சொன்னானா, நீங்க என்ன வேகமா போறீங்க, வேகமாவே போறது இல்ல, நீங்க மெதுவா தானே போறீங்க, நீங்க மெதுவா போறதுனால நான் சந்தைக்கு போறதுக்கு எனக்கு கால தாமதம் ஆயிடுது, ரொம்ப லேட்டா போறதுனால எனக்கு என்ன ஆறுது, என்னால சரியானபடி வியாபாரத்தை பண்ண முடியல, நீங்க நல்ல வேகமா போங்க, நல்ல வேகமா ஸ்பீடா போனாதான் என்னால உங்களுக்கு நீங்க கேட்கறத அந்த புல்லு கட்டை எக்ஸ்ட்ராவா கொடுக்க முடியும் சொன்னது. மாடுகளுக்கு கோவம் வருது. நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க பாரத்தை தானே இழுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பாரு இஷ்டமா இருந்தா இருங்க, இல்லைன்னா நான் வேற மாடு பாத்துக்கிறேன், உங்களை நான் வித்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாடுகளுக்கு பயம் வருது. ஐயோ, நம்ம 2.5 வருஷமா கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டு பலனை வாங்குற நேரத்துல இவன்ட்டு இந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம வேற இடத்துக்கு போனா ஆரம்பத்துல இருந்துட்டு இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு, சரி இவன் தான் சொல்றானே நாளையில இருந்து வேகமா ஓடி பார்ப்போம்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சுடுது நாளையில இருந்து மறுநாள்ல இருந்து. ஏன்னா நமக்கு இன்னொரு 6 மாசத்துல நல்ல பலன் கிடைச்சிரும் தானேங்கிற ஒரு நம்பிக்கையில மறுபடியும் வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறது ரெண்டும். ரொம்ப வேகமா தங்களுடைய சக்திக்கு மீறி வேகமா ஓடி 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 ஒரு 6 மாசம் உழைச்சு இந்த மாடுகள் என்ன ஆயிருதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப களைச்சு போயிடுறது. அவன் போடுற அந்த ஒரு புல்லுக்கட்டையே இதால முழுசா திங்க முடியல. ஒரு புல்லுக்கட்டை கூட அவங்களால முழுசா திங்க முடியல. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போய் நோஞ்சானா போயிடுறது. உடம்பு முடியல, இல்ல எவ்வளவுதான் உழைக்கும், வேகமா ஓடிப்போய் உடம்பு முடியாம போயிடுறது. உடம்பு முடியாம போன ஒரு சூழல்ல கரெக்டா ஒரு 3 வருஷமா, அதான் 6 மாசம் முடிஞ்சிருது. மொத்தமா பார்த்தா இந்த மாடு வந்து 3 வருஷமும் முடிஞ்சிடுத்து. அப்ப போய் இதுக்கு போய் அப்படியே நிக்கிறது பொறுமையா. இப்பயாச்சும் நமக்கு ஒரு புல்லுக்கட்டு சேர்த்து கொடுப்பான்னு நிற்கும் பொழுது போய் நின்ன உடனேயே தெரிஞ்சிருது இதுக்கு கேட்கதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா, நீங்க ரொம்ப நோஞ்சானா போயிட்டீங்க, நோய்வாயும் பட்டுட்டீங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து உடம்பும் வலிமை இல்லாம போயிடுச்சு, அதனால நான் உங்களை வித்துற போறேன் அப்படின்னு சொன்னானாம். சொன்ன உடனே இதுங்களுக்கு ஷாக் ஆகுது. நாங்களோ பலனற்ற நிலையில இருக்கோம், எங்களுக்கு உடம்பும் சரியில்லாம போயிடுத்து, நோஞ்சானாவும் இருக்கோம், எங்களை போய் யாரு வாங்குவா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, உங்களை வாங்கிட்டு போய் என்ன வண்டி எடுத்துட்டு போறா, உங்களை வந்து கொன்னு உங்க தோலை எடுத்து அவன் உபயோகப்படுத்திப்பா, அதுக்காக நான் உங்களை விற்க போறேன்னு சொன்ன உடனேயே இந்த மாடுகளுக்கு கோவம் வந்து சண்டை போடுறான். இது பச்சை துரோகம், இது நீங்க துரோகம் இல்லை எங்களுக்கு இழைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, இது துரோகமே கிடையாது, ஒரு முதலாளி ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு மேனேஜரியல் டெக்னிக்ங்கிறது இதுதான். நான் ஒரு முதலாளி என்ன நினைப்பான், தொழிலாளிகளின் மூலமாக எந்த அளவிற்கு வேலையை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிப்பான். நீங்க 5 வருஷத்துல சம்பாரிச்சு கொடுக்க வேண்டிய லாபத்தை எனக்கு 3 வருஷத்துல நீங்க சம்பாரிச்சு கொடுத்துட்டீங்க. இத்தனை வருஷமா நீங்க எனக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கீங்க, நான் 5 வருஷத்துல உங்களை வச்சு சம்பாதிக்க வேண்டியதை 3 வருஷத்துல சம்பாதிச்சுட்டேன். அது போக இப்ப நான் உங்களை விற்க போறேன், அதன் மூலமாகவும் எனக்கு பணம் வரும். நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஆரம்பத்திலேயே உஷாராயிருக்கணும். ஆரம்பத்திலே நான் கொடுக்குற அந்த ஒரு புல்லுக்கட்டை மட்டும் வாங்கிட்டு நீங்க அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நீங்க போயிருந்தா, அந்த 20 மூட்டையை ரெகுலரா நீங்க எடுத்துட்டு போயிட்டு வந்திருந்தாலே 5 வருஷத்துக்கு உங்களுக்கு நிம்மதியாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, பக்கத்து வீட்டு மாடு 25 மூட்டை சுமக்குதுன்னு சொன்ன உடனேயே அது என்ன மூட்டையை சுமக்குதுன்னு கூட பார்க்காம அது வெறும் பஞ்சு மூட்டையை சுமந்துட்டு போறது அது கூட தெரியாம நீங்க என்ன பண்ணீங்க, ஆசைப்பட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வியாபாரி சொன்னானாம். நான் ஏன் இந்த நேரத்தில் இந்த கதையை சொல்கிறேன்னு சொன்னா, மேனேஜரியல் டெக்னிக் அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்கும். அதுவும் இன்றைக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்கள பார்த்தோம்னா பெரும்பாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா,
ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல மாமா, ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல, எங்க போனாலும் வேலை அதிகமா இருக்குது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் எதை சொல்றான், ஒரு பேங்க் ஸ்டாஃபா இருந்தாலும் நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ராத்திரி 9 மணி ஆயிடுறது, நான் 5 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் டாலி பண்ணி என்னதான் சிஸ்டமைஸ் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஐடி ஃபீல்டு சொல்லவே வேண்டாம். ஐடியில் இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா மேல மேல அவர்களுக்கு ஏதோ இந்த இன்கிரிமெண்ட், போனஸ், ப்ரமோஷன் வர்றதுங்கிற பேர்ல இவர்களும் ஆசைப்பட்டு தங்களுடைய அந்த உடல் நலத்தையும் பாராமல் கடுமையாக உழைத்து 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 ரொம்ப சீக்கிரமாகவே களைத்து போய்விடுகிறார்கள். எப்படி இந்த மாடுகள் இன்னும் 10 வருடத்திற்கு மேலாக வாழ வேண்டுமோ, ஆனால் இந்த மாடுகள் 3 வருடத்திலேயே அவைகள் தங்களுடைய மரணத்தை நோக்கி காத்திருக்கின்றன அல்லவா? அந்த மாதிரி இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவாள் என்ன ஆறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இளம் வயதிலேயே தங்களுடைய அந்த இளமையையும் தங்களுடைய உடல் வலிமையையும் இழந்து போய் விடுகிறார்கள். ஆக என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்முடைய லிமிட்டேஷன் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியுமா? அந்த லிமிட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பத்திலிருந்தே உழைச்சிட்டு வந்தோம்னா அதிகப்படியான கூலிக்கும் அதிகப்படியான சம்பளத்திற்கும் ஆசைப்படாமல் இது நமக்கு போதும், இது வந்த அளவிற்கு நம்மால் சமாளிக்க முடியும், ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த அளவிற்கு போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் சொன்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். முதலாளியினுடைய அந்த டெக்னிக்ங்கிறது அப்படிதான் இருக்கும். மேனேஜரியல் டெக்னிக்ங்கிறது அதுதான். அது எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, சிஇஓல இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்குமே பார்த்தோம்னா கீழ்நிலை பணியாளர் வரைக்குமே எல்லாருக்குமே ஒர்க் ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்கும். எவன் ஒருவன் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறானோ, வேலை பார்த்துட்டே இருக்கானோ, அவனுக்கு மேனேஜர் என்ன பண்ணுவார்னு சொன்னா மேலே 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 அவனை போட்டுதான் பிழிஞ்சு எடுப்பார். ஆனா ஓபி அடிக்கிறவன் பார்த்தோம் சொன்னா, ஓபி அடிக்கிறதுன்னு சொன்னா அப்படியே செய்யாம அப்படி இப்படி பாவலா பண்ணி தன்னுடைய வேலையை மட்டும் பண்ணிட்டு கரெக்டா டைமுக்கு முடிச்சுட்டு போவான் தெரியுமா? அவனை முதலாளியால வேலை வாங்கவே முடியாது. எவன் மொத்த சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கானோ அவனை தான் போட்டு பிழிஞ்சு எடுப்பா தெரியுமா? அதனால நம்முடைய உழைப்பு வீணாகி விடக்கூடாது. அதே நேரத்தில் உழைக்காம இருக்கணும்னு சொல்லல, ஓபி அடிக்கணும்னு சொல்லல. நம்முடைய வேலை என்னவோ, நம்முடைய கடமை என்னவோ, குறிப்பிட்ட நேரம் வரைதான் வேலை பார்க்க வேண்டும். அதற்கு மேல் நம்மால் முடியாது என்று வரும்பொழுது நம்முடைய அந்த எல்லையை தாண்டி நாம் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.